கொஞ்ச நாள் நான் ஏரியா இருந்தா தலை உங்க ஆட்டம் மாட்டம் ஓவர் அப்படி இல்ல தலை உங்களுக்கு முன்ன மரியாதை எப்போதும் உண்டு தலை மனுஷ மரியாதை இல்ல என்ன பேச்சு பேசுறீங்க வணக்கம் ஏங்க ரொம்ப நாள் ஆளே காணா உள்ள இருந்தீங்களா அப்படி என்ன நடந்துச்சு சமையல் பண்ணாப்ல ஜெயில்ல மாமியார் வீடு வர்றா போவே வருவேன் ஜெயில் பறவை ஜெயில் பறவை முகரக்கட்டைய பாருங்க மோனே நல்லா இருக்கியா நல்லா இருக்கேன் என்ன கையில வச்சிருக்கீங்க என்னது எங்களுக்கு என்ன தெரியாத கூட்டு போயிடாங்க பத்த வைக்கிறதுனால முட்டா போயிடா பத்த வச்சா தீர்ந்து ஒரு 15 நாளா வச்சிருக்கேன் பெரிய ரவுடிங்கிறது ஒரு சிகரெட் வாங்க வக்குல இவரெல்லாம் ஒரு ரவுடி அடிச்சு வாயில அப்பா என்ன அவரை பத்தி உங்களுக்கு தெரியாது பூ போட்ட சட்டை போட்டு என்ன வேணா பேசுவாரா பூ போட்ட சட்டை போட்டு வந்திருக்காரு அந்த போய் ரவுடி அடிச்சு மூஞ்சி மூலம் பேச புரியுமா எங்கப்பா ஏரியால தெரியாது அந்த ஆள் மட்டும் தானே தெரியாது வாயில அளவுக்கு ஒரு 10 ரூபாய் கீழே இருந்தா எடுப்பியா எடுக்க மாட்டியா? நான் எடுப்பேன், காசு தான் எடுப்பேன். ஆனா இங்காது அப்படி இல்ல. 10,000 ரூபாய் நோட்டு ஒரு கட்டு கீழே இருந்தா கூட குனிஞ்சு எடுக்க மாட்டாரு. ஏன் எடுக்க மாட்டாரு? என்ன மூலமா? ஏய் என்ன வெளிமே மூலமா உள்ள மூலமா? ரவுடிக்கே மூலமா? நீ கௌரவப்படுத்துறியா கேவலப்படுத்துறியா? அடுத்த வாசிக்கு ஆசைப்படாத ஒரு மனிதன். அத சொல்ல வேண்டியது மூலமா ஏத்துறேன். இதெல்லாம் பாக்குறேன். எனக்கு மூலம் உனக்கு சூலமா? என்ன வா? இந்த ஏரியால கல்யாணம் நடந்தா அவர்தான் மாப்பிள்ளை. அறுவடை கல்யாணத்துக்கு நாளைக்கு மரியாதை எனக்கு தான். முதல் மரியாதை அவர்தாமா. அது ஒரு பொதுக்கூட்டம் நடக்குது. இவர்தான் எங்க தலைவர். கைய கட்டி நிப்பாரு. இவருக்கு தான் முதல் மரியாதை. அது ஒரு புத்தகாரியம்னு வச்சுக்க. கேரகார விடுன்னு. இவர்தான் ஐயா போனவா? அங்கேயும் அனுமதி இல்லாம பாடி எடுக்க முடியாது. நீங்க தான் போய் சுடுகாட்டுல இருக்கேமா? அப்படியே படபடன்னு வருது மாதிரியா? உனக்கு பிரஷர் சுகர் இருக்கல்ல? யாருக்கு பிரஷர்? அப்புறம் எதுக்கு படபடன்னு வருது? டென்ஷன் ஏறுது. டென்ஷன் ஏறுதா? எனக்குள்ள தூங்குற மிருகத்தை நீ தட்டி எழுப்புற. அதான் தூங்குது. அப்புறம் எதுக்கு நான் எழுப்ப போறேன்? ஏனா மோதாத. அப்பா உங்களுக்கு அப்புறம் பாத்துக்கங்க. அத்தி சிங்கத்தை வாடியே கிழிச்சு போய். நான் சொத்தீங்க சொத்தட்டு வேற எங்க நிக்கறானா? அவ்வளவு பெரிய வந்தவனே யாரடிச்சாரோ அடிச்சாரோ வளரோ பிறையே தேயாரு அழுதா மனசு தாங்காது இந்த நிலைக்கு காரணம் நீங்க மூடிக்கிட்டு தான் பேசாம இருந்தாரா? உன்னை நான் என்னை பத்தி எடுத்து சொல்ல சொன்னேன். அவரை பத்தி தெரியுமான்னு கேட்கணும். அவர் பெரிய வெண்ணையாங்க. என் தலைவரை பத்தி யாரு தெரியுமானா சோம்பிங்கிறானா பீடிங்கிறானா? இன்னைக்கு என் நேரம் டவுசரை போடுறப்ப நாளா உருவி போச்சுன்னு வெளியில கட்டிட்டு வச்சேன். இன்னைக்கு இப்படி சம்பவம் உங்களுக்கு நக்கலா இருக்கா? தமிழ்நாட்டுல 2 பைக்ல 2 கால தூக்கி போட்டு வந்துட்டாங்க. நாடு அவள டவுசர் ஒழுங்கா போய்யா? என்னைய கொண்டு வந்து ஒரு பொட்டச்சி கையில அடிவாங்க. கட்டுக்கட்டானே வேட்டியா சொல்றா இன்னிக்கு வேலைக்காரன் ஜாமான் வெளியே விழுந்தானே உள்ள வராங்க. ஆள் தெரியாம மோதுறா ஏறானே. ஆமா நடந்தானே இது. யாருங்கப்பா அந்த ஆளுக்கு அவ்வளவுதான் மரியாதை. ஆளுக்கு புரிய இருக்கு. கொடிச்சு போய் கை வெச்சிட்டேங்க. ஆளுக்கு பேசுறாங்க. ராணே சொல்றே அடிச்சால அடிச்சால. மலைதாய்ந்து போறாள் சிலையா. என்ன மேல கால் படுது? தெரியாம வச்சே தெரிஞ்சு வச்சே அதுக்கு ரோஜா வந்து தெரியாம ஓச்சா எக்ஸ்கியூஸ்க்கு சாரி கேட்கணும். தெரிஞ்சுதான் ஓச்சிருக்கா அப்ப பிரச்சனை என்னது இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. டெக்னிக் நம்ம லைஃப்ல எம்புட்டு செருப்படி எம்புட்டு வர மாட்டேன்.
இதுக்கெல்லாம் கலங்க முடியுமா? ஏய் சிங்கம் டவுசரே என்னைக்கு சிங்கம் தான்டா. ஏய் டவுசரே சிங்கத்தின் கால்கள் சேற்றில் விழுந்தாலும் சீற்றம் குறைவதில்லை. மூஞ்சி மாறனே மாதிரி அறிவியல் வச்சுக்க அவுச்சு வச்சு தின்னுங்க ஆனா கிழிச்சு பிடிச்சு ஏய் வேணாமா அடிக்காத 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 அப்படியே முதுகுல மட்டும் அடிச்சு பாரு, அப்புறம் என்ன நடக்குதுன்னு பாரு. அந்த ஆளு என்ன பண்ணுவாரு? பென்சில் மீத வந்தாங்க மனுஷனா கூட்டம்டா கூட்டம் போட்டோம் சேரக்கூடாதுங்க. நம்ம எதுக்கும் கலக்காதீங்க. என்ன அடிச்சுட்டேன்னு உனக்கு பெருமையா இருக்கா? நான் அடிப்பேன். நான் கலங்க மாட்டேன். ஏன் நீ அடிச்ச மாதிரி நானும் உன்னைய நெஞ்ச புடிச்சு தள்ளி அடிச்சிருப்பேன். என்ன வண்டியானே, நீ ஆம்பளானே? நீ ஆம்பளானுங்க? ஏன் உனக்கு தெரியாதா? நீ ஆம்பளானே? எத்தனை கூண்டா கேப்ப ஆம்பளான? இல்ல, பொம்பளை பிள்ளை நெஞ்சில கையை வச்சு தள்ளு தலைவரே, பதிலுக்கு நீங்க சொல்ல வண்டியானே? நீ ஓசர் ப்ளூ பிளிங் பார்க்கலாம்னு ஆசைப்பட்டேன். நானும் நெஞ்ச புடிச்சு தள்ளி கையை ஒடிச்சிருவேன். எனக்கு ஆசை இருக்குது. ஆனா குடும்பம் தடுக்கு. மயில புடுங்குது. நான் கேட்டேன், பொம்பளை பிள்ளைய லட்சணமா நடந்துக்க, உன்னை மன்னிச்சு விட்டுட்டேன். என்ன எதுக்கு நீ மன்னிக்கிற? உன்னையதான் நான் மன்னிக்கணும். இந்த பெரிய நீ கூட்டத்துல மன்னிக்கணும்னு அவசியம் இல்ல. ஒரு ஆம்பளை கை நீட்டிட்டு உனக்கு பெருமையா இருக்கா? என்ன அப்ப உனக்கு பிரச்சனை? திரும்ப உன்னை அடிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் கத்தி ஆயிடுச்சு. எடுத்து சொருவி புரிவேன் அப்புறம் பாத்துக்க. கத்தினா சொல்றது சகசம்தான். கத்தினா சொல்றதும் புத்தினா கூர்மையா இருக்கிறது சகசம் தானே. இது பெரிய விஷயமா? நான் உன்னை அடிச்சுட்டா, ஒரு அடி அடிச்சுட்டா, இல்ல பெத்த ஆத்தாக்க என் தாய் குழந்தை உட்காந்து எங்க அக்கா தங்கச்சி சின்ன தவறி எங்க அத்தாச்சி முடுக்க எங்க தம்பி அவதான் ஒரு பைத்தியம் முடிச்ச சிரிக்கி இந்த மாதிரி நடந்துட்டாங்கிறதுக்காக நீ இப்படி நடக்கலாமான்னு கேட்டுட்டா நான் மருந்து குடிச்சிருச்சா? ஏங்க ஹலோ, உங்க அக்கா தங்கச்சி எல்லாரும் உங்களை ஒன்றும் சொல்ல வேணாம். அந்த பிள்ளை அடிக்கலாம்ல வந்து ரைட், இதை ஊர்ல கோர்த்து விடுறேன். என் ஆளுக்கு ஒரு விளக்கமா எடுத்து வந்து அவளை அடிக்கிறது. என் தம்பியை ஏன் அப்படியே எங்க அக்கா தங்கச்சி வந்து அவளை அடிச்சாலும் நான் அடிக்க விட மாட்டேன். நான் வாங்கிக்கிறேன், ஏத்துக்கிறேன். என் முண்டாட்டிக்கா நான் ஏத்துக்கிறேன். யாரோ யாருக்கோ நீ முண்டாட்டியா இல்லையா? உன் புருஷனுக்கு ஆமா, என்ன உனக்கு பிரச்சனை? அது மாதிரி முண்டாட்டி அறியா விடுவா? யாரோ யார் முண்டாட்டோ? ஆனா அடிவாங்க நம்ம விடக்கூடாது. நான் புருஷனா இல்லையா? முண்டாட்டி நான் புருஷனா இல்லையா? முண்டாட்டி அறியாத உடனே ஒரு புருஷனா? எனக்கு பன்னீர் தெளிச்ச மாதிரி, செருப்பு செருப்புல அடி, அது எனக்கு கிரீடம் கட்டின மாதிரி, விளக்கு மாற்றத்துல அடி, அது எனக்கு வெஞ்சாமல் வீசின மாதிரி, சாமியை கரைச்சிட்டு என் தலையில ஊத்து, அது எனக்கு திருமஞ்சள் அபிஷேகம் பண்ண மாதிரி, பிஎஸ்ஐ முடிஞ்ச சப்புன அடி, அது எனக்கு சந்தன காப்பு சாத்தின மாதிரி. எதுக்கும் கலங்க மாட்டேன். உலகத்திலேயே 1ஆம் நம்பர் மருங்கப்ப நான் தான். மைக்கு போட்டு மேல போட்டு ஊமச்சி உலகத்துல என் பெருமையை சொல்லியிருக்கேன். நான் மருங்கப்பதான். நீங்க எப்படி? எங்களுக்கு பிடிக்காதவங்க அந்த ஊர்ல இருந்தா கூட நானும் எங்க அப்பா ஊரவே காலி பண்ணிட்டு போறாங்க. அந்த மாதிரி ரோசக்கார உன்ன மாதிரியா மனுங்கத்தனமா இருக்கிறது இருந்துக்க. நீ ரோசக்காரையா இருந்துக்க, நான் மருங்கப்பையாவே இருக்கேன். கிராமத்துல ஒரு பழமொழி சொல்லுவா, கேட்டிருக்கியா? மழுங்க பொழைச்சா மானஸ்தன் செத்தான். மழுங்க மானஸ்தன் பொழைச்சா மழுங்க செத்தான் கிடையாது. பழமொழி பெரியவங்க கேட்டுப்பாரு. மழுங்க போயதான் பொழைப்பான், அது எப்படி மானஸ்தனா சாவா, அது எப்படி சாக முடியும்? இப்ப டெஸ்ட் வைப்போமா? அப்பா உனக்கு எனக்கு ஒரு டெஸ்ட். நீ ரோசக்காரி, சிங்கப்பூருக்கு ஆர்டர் எடுக்கிறாங்களா? நான் மழுங்க பையன். ஒரு பேச்சுக்கு 200 ரூபாய் சும்மா காட்சிக்கு. நீ ஒரு 5 லட்சம் ரூபாய் என்கிட்ட கடன் வாங்கிட்ட. 5 லட்சமா? 1 லாக். சும்மா பேச்சுக்கிட்டான்னு சொன்னேன், பயப்படாத. வருஷம் 5 ஆகி போச்சு, நீ வட்டியும் கட்டல முதலும் கட்டல. போன் பண்ணி கேட்கலாம போன் அடிச்சா சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுக்கிறேன். இன்னைக்கு ஊமச்சி குளத்துல அரியணை தான் பப்புன்னு தெரியாம மாட்டிட்டேன். இப்ப நான் கடன் கொடுத்தேன், கேட்கணுமா இல்லையா? எப்படி கேட்பேன்? 500 1000 5 லட்சம் கொடுத்துருக்கியா? அப்படி சொல்லு. எப்படி கேட்கணும்? அவர் என்ன உங்களுக்கு கேட்பாரு? என்ன கேட்பாரு? 5 லட்சம் கொடுத்துருக்காருமா, 5 லட்சம் 1000 இல்ல எப்படி எப்படி தெரியுமா கேட்பாரு? எப்படி கேட்பாரு? ராணி
நல்லா இருக்கியா? நல்லா இருக்குமா, நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். வீட்டுல எல்லாம் நல்லா இருக்கா? எல்லாம் நல்லா இருக்கா. நீங்க எப்படி இருக்கீங்க? அப்படி கிடைக்கல நேரத்துக்கு சாப்பிடுறியா? ஐயோ, நான் 5 லட்சம் கடன் வாங்குறதுக்கு ரொம்ப கிறக்கமா இருக்கேப்பா. இந்த பிள்ளை என்ன படிக்கிறாங்களா இல்ல ஒழுங்கா? எல்லாரும் நல்லா படிக்கிறாங்கப்பா. கடனை கேட்டுட்டு இருக்கல. அப்பா வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்கா, கிழவி நல்லா இருக்கு. ஆமா, எல்லாருமே நல்லா இருக்காங்க. அடுத்த மாசம் நம்ம ஊரு திருவிழா வந்துருங்க. அதுயா இங்க கேட்டுட்டு இருக்கல. அடுத்த மாசம் திருவிழா நம்ம ஊருக்கு சாமி கும்பிடுறோம். ரெண்டு இடம் வெட்டுறோம். உனக்கு விளக்கமா தெரியும். அதுயா கடனை கேட்டுட்டு இருக்கேன் 5 லட்சம். 2 இடம் வெட்டுறோம். ஆமா, எல்லாத்துக்குமே ஏற்பாடு பண்ணிட்டோம். நீங்க தான் நாடாத எப்படியா அமைச்சு கொடுக்கணும்பா. நாடாவே வைக்கிறப்பா. அப்படியா? ஆமாப்பா. நான் வடிறேன்மா. டேய், ஐயா 5 லட்சத்தை கேட்டுட்டு இருக்கேன். நீ எங்கடா ஏத்த என்ன பாரு? அம்மா கேக்குறியா இல்லையா? அம்மா திருவிழா என்ன தேதி வருது? வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை. வெள்ளியிலப்பா, கடைசி வெள்ளியில வருது. ஆமா, 8 இடம் வெட்டுறோம். அப்பா வந்தானே. நாடாத நீங்க தான் பாட்டி போட்டு நீங்க தான் கொண்டு அதான் வரீங்க. நடத்துங்க. ஆமா, இந்த ஆள பக்கம் போடாதீங்க. ஒழுங்கா பண்ண மாட்டேங்கிறாங்க. போய் அம்மா 5 லட்சம் பணம் கொடுத்தலையா? ஆமா, அது அப்பா கொஞ்சம் சிரமத்துல இருக்கேன். ஆமா, அப்ப சிரமத்துலதான் இருக்கலாம். ஒரு 50 ரூபா எனக்கு குடிச்சேன்னா ஒரு உதவியா இருக்கும். அப்பா 5 லட்சம் போய் மகன்கிட்ட கேட்கலாமா? கேட்டனா நாங்க கொடுக்குற மாதிரி கேட்டனா நாங்க கொடுக்குற மாதிரி. இதான் நாக்கப்படுற மாதிரிடா. இல்லையா, 5 லட்சம் நீங்க மகன்கிட்ட போய் கேட்கலாமாப்பா? கொடுத்தத வாங்கலாமாப்பா? நீ ஒரு 3 லட்சத்தை எடுத்துக்க. 2 லட்சம் யார் அக்கௌண்ட் காசுடா? அப்பா நீங்க 2 லட்சத்தை என்கிட்ட கேட்கலாமாப்பா? உன்னை பார்த்தாலும் பாவமா இருக்கு. சரி, ஒரு 1 லட்சமாச்சும் கொடுமா. 1 லட்சத்தையா? 1 லட்சத்தை நான் எப்படிப்பா கட்டுறது? அம்மா ஒரு 50 கொடு, ஒரு 100 கொடு. அடி சக்க. ஐயா கடனை கேட்டுட்டு இருக்கற சரி, சரி. ஒட்டுல மூடா. 5 லட்சம் ரூபாய் கொண்டு விட்டு இவங்க போய் அப்பா அணி அப்பா சிரமப்படுறேன். நீ 1 லட்சத்தை மட்டும் கடா விட்டு நட்டுனாங்க. நான் கேட்கிறேன் பாரு கடனை எப்படின்னு. ரெண்டு எச்சுக்கல நாய யோ பேச்சு இருக்கு. இல்லையா? கேட்டாரு கடன்கார நாய் யார்? லொப்ப நாய். ஏய், வாங்கடி 5 லட்சம். ஆமா, 10 வட்டினாலும் பரவாயில்ல, கொண்டாங்கன்னு வாங்கி குடும்பத்தோட பிரியாணி வாங்கி பிரியத்துல மாதிரி ஆவு எரிஞ்சீங்க. ஏடி பிச்சைக்கார நாயா. இதுல இவங்களுக்கு இந்த கார்பரேஷன் குழா தண்ணி ஒத்துக்காத பிசுனரி வாட்டர் வேணுமா? அதுக்கு மூத்தத்தை கொடுலாம். பேச்சு இருக்கு. வாங்கின காசை கொடுக்க மக்கள் உனக்கு இருக்கிற பாவட சட்டை அவுத்து போட்டு அமல குட்டியா முழு பிராய்லர் கோழி மாதிரி கட்டத்தை கொடுக்க முடியலன்னா 10 வீட்டுல 10 பாத்திரம் தேய்ச்சி கொடுக்க முடியும். 10 பாத்திரம் தேய்க்க முடியும்னா 10 பைசா அப்படின்னு நான் கேட்கிறோம்னு வச்சுக்க. நீ ரோசக்காரி என்ன செய்வ? ரோசக்காரி நான் எப்படியே என் கிட்டே விட்டாது உன் கடனை அடைச்சிட்டு இந்த கேள்வி கேடு தூக்கு மாடி தொங்கிடுவேன். என்ன செய்வ? தூக்கு மாடி தொங்கிடுவேன். நான் சாப்பிடுறது இதான் சொல்லிட்டு ரோசக்காரி தூக்கு மாடி தொங்கு செத்து போட்டு ஒத்துக்கிட்டியா? ரோசக்காரி சாகல. இப்ப பிளேட்டை மாத்தி போடுவோம். நான் மறந்து போயிடுறேன். ஆமா, நான் உங்ககிட்ட ஒரு வெறும் 50 ரூபா கை பார்த்துவாங்க. ஏய் நான் மட்டும் 5 லட்சம், நீ 50 ரூபா. ஆளுக்கு தகுந்ததான் வாங்கணும். 5 கோடி வாங்கினாலும் நீ கட்டலாம். ஆண்டுல உனக்கு அந்த அமைப்பை கொடுத்துருக்க நம்ம நாள முடியாது. ஏதோ சரக்கடிக்க காசு இல்லாம 50 ரூபா வாங்கிட்டேன். ஏய் டம்சரு, இப்ப நான் அதை கொடுக்கல. நீ என்ன கேட்கற? நல்லா கேளு. ஏய் அரபோத நாயே, குடியார நாயே, 50 ரூபா வாங்கிட்டு குடுக்க பஸ் இல்ல. உனக்கெல்லாம் எதுக்கு கூலிங் கிளாஸ் கண்ணாடி? உனக்கெல்லாம் எதுக்கு வேட்டி சட்டை? ஏய் டம்சரு, ஓ ஆளை மூக்கு மோரடே மாதிரி அறிவுரி வச்சிருக்கே. அந்த புண்ணகை அடிக்கிற என்ன கேக்குற? 50 ரூபா குடுக்க பஸ் இல்ல, நீங்க திரியிற. ஏதுக்கு என் மூத்தத்தை வாங்கி குடிக்கிறோம் இந்த மானகட பொழப்புக்கு? என்ன கேட்ட? இதுக்கு என் மூத்தத்தை வாங்கி குடிக்கலாம்னு. போத வருமா? போத வருமா? கூட்டத்துல போத வரும்னு தெரிஞ்சா நான் என்ன மயிருக்கு டெய்லி 400-500 கடையில செலவு பண்றேன். அழகா 5 லிட்டர் நேரம் உங்கள்கிட்ட கொடுத்து விடுறேன். நீ கொஞ்சம் கொஞ்சமா சேமிச்சு கொடு. எப்படி பவுண்டா கலந்து தான் சாப்பிட போற? ஒன்னும் ஒம்மட்டாரு. நீ கொடுக்கறதா இருந்தா பாட்டு கூட வேண்டாம். வளரும் பிள்ளை அப்படியே சாப்பிடுவேன். அப்போ என்கிட்ட கடை வாங்கிட்டு என்கிட்ட அதே வந்து கொஞ்சமா இருந்தாலும் ஒங்கிடுவேன். எப்ப 50 ரூபா காசு கொடுப்பீங்க? ஒரே வார்த்தை விருப்பம் அதான் எப்ப கொடுப்பீங்க சார்? இருக்கும்போது வாங்கி. எப்ப இருக்கும்? வேலை வெட்டிக்கு போனா எப்ப வேலை வெட்டிக்கு போவீங்க? போகணும்னு மூடு வந்தா தான் போறேன். எப்ப 3 வரை நீங்க போவீங்க? மூடு வந்தா நீ வாரியா? எங்களோட பணத்தையும் கொடுத்து விட படுக்கவும் வரதான். கடை கொடுத்தவன் தான் வாங்க முடியலன்னு தூக்கு போட்டு சாகுமே தவிர
காமாசன் கூட கேட்க மாட்டேன். அதுக்கு தான் சொன்னேன், ரோசக்காரனுக்கு காசை கொடு, மருந்த பயலுக்கு பொண்ணை கொடுறாங்க. ஏன் காசை ரோசக்காரன் கொடுத்தா சுருக்குன்னு ஒரு வார்த்தை கேட்டா விற்காததை வித்து கூட கொடுத்துடுவான். என்னை மாதிரி மருந்த பயலுக்கு பொண்ணை கொடுத்தாட்டா நீ எம்பிட்டு அடிச்சாலும் நீ போடுற சோதத்துல முன்னாடியே வந்துக்கிட்டு இதுதான் குடும்பம் கிட்ட போகாம இருக்க. நீ பகல்ல அடிக்க போற, நான் ராத்திரில அடிக்க போறேன், அவ்வளவுதான். நீ மேலடி, நான் கீழே அடி. என்னடி அப்படி கேட்கணும். ஆணுக்கு பெண் தேவை, பெண்ணுக்கு ஆண் தேவை. ரெண்டு இருந்தாக்கா உலக உற்பத்தி அப்படின்னு உன் வாய்தான் சொல்லணும். ஒரு நிமிஷம். ஐயா வாங்க வாங்க வாங்க. நாடக அமைப்பாளர், பாசத்துக்குரிய தம்பி, மறைந்த நாடக அமைப்பாளர் அப்பா கைலம்பட்டி நெல்லுச்சாமி அவர்களுடைய அன்பு புதல்வன் செல்வம் அவர்கள், மேலுள்ள கிராமத்தை சார்ந்த செல்வம் அவர்களுக்கு அவருடைய மைத்துனர் மரியாதை செய்கிறார்கள். மற்றும் எனது சகோதரி குடும்பத்தார்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு சந்தனமாரி அம்மனை வணங்கிக் கொண்டு இந்த நாடகத்தை சிறப்பாக சிறப்பாக நல்லபடியாக நடக்கணும் என்று சந்தனமாரி அருளால் என்னுடைய சார்பாகவும் என்னுடைய கலைக்குழுவின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இதோ நாடகம். தம்பி செல்வம் அவங்க அப்பா காலத்துல இருந்து நாங்கள் நாடகம், அவங்க அப்பா காண்டிட்டு வந்து நாடகம் ஆடிட்டு இருக்கோம். ஆமா, இன்னைக்கு அவர் மையம் காண்டிட்டு நம்ம நாடகம் ஆடுறோம். அடுத்து அவர் மையம் காண்டிட்டு நம்ம நாடகம் ஆடுவோம். நமக்கு அந்த யோகம் இருக்கு. வா, நாம் இருவரும் எர்த்தும் நெய்யும் போல, பல்பும் உயரும் போல, ரெண்டு பேரும் ஒத்துமையா இருக்கணும். என்ன கேள்வி, ஏன் இருக்குன்னு கேட்டா என்ன கேள்வி? ஆமா, நீ என்ன பண்ற? மாப்பிள்ளை வியாபாரம். மாம்பழமா? நீங்க கமான் பண்ணி இது என்ன சாரி மாம்பழம்? மல்கோவா. மாம்பழத்துல பல சாரி மாம்பழம் இருக்கு. எப்படி சொல்றீங்க? மல்கோவா, புதாத்தார், பங்கனப்பள்ளி, அப்புறம் வந்து காசாலட்டு, பாலாமணி, கல்லாமணி, செந்தூரம், வெளிமுக்கு, இப்படி பல மாம்பழம் இருக்கு. இதுல இது மல்கோவாவா? இது மல்கோவா. கலருக்கே சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு. ஏங்க உள்ள வச்சிருக்கிறது எப்படிங்க வெளியில நீங்க இருக்கு? உள்ள வச்சிருக்கீங்க, அது வெளியே தப்பிச்சு வருது பாருங்க. ஏங்க அங்கதான் வச்சிருக்கேன். கூட இருந்து தப்பிக்கு உருண்டு வருது, நிறைஞ்சிருக்கல மாம்பழம். ஆனா அந்த கலருக்கு ஒவ்வொரு மாம்பழம் கல்லு வச்சு கொடுத்து வைப்பாங்க. பவுடர் போட்ட மாம்பழம். இது பவுடரே இல்லாம பழப்பலான்னு இருக்குனாக்க அந்த மாம்பழம் வந்து இயற்கையா பழுக்குது, செடியில மரத்துல பழுக்குது. உங்களுக்கு தெரியாது அந்த பக்கம்லாம். இது என்ன விலை? ஒரு மாம்பழம் 2000 விற்கிறேன். இந்த பயலுக்கு கொடுக்காத திங்க தெரியாத பயலுக்கு 100 தடவை சொல்லிருக்கு. பழத்தை வாங்க கட்டி எடுத்து நாளா கீத்து போட்டு நாங்க 4 பேர் சாப்பிட போறோம். சொன்னா சொன்னா கத்தி நெய்மாவே அலையிறாங்க. அங்க தவறு, அது அறுத்தாவே செப்டிக் ஆயிரம். இந்த மாம்பழத்தை பார்த்தா கத்தி வைக்க மனசு வருமா? வேற எப்படி சாப்பிடுறது இந்த பழத்தை? பல்லு கூட படக்கூடாதுன்னு நினைக்கிறேன். சரி, எப்படிங்க சாப்பிடுறது? செப்டிதான். எப்படி சொல்றாங்க? முதல்ல மாம்பழத்தை கையில் எடுக்கலாம். அவர் 2 பேரும் பாருங்க எப்படி குறுகுறுன்னு பாத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்காவது அதுக்கு 2 நான் செய்யல அது செய்யல நினைச்சு பார்க்கணும். பாவம் 2 பேரும் ஜோடி உட்கார்ந்து செல்வ சாவலி அடையும். தென் ஒரு லேச நசுக்கு காயா பழமா, அப்புறம் பம்ப் பண்ணணும். என்ன பண்ணிருக்க? அப்புறம் என்ன செய்து போச்சா உள்ள கை வச்சு அப்படியே அதக்கணும். அதட்டி விட்டு என்ன பக்கம் போட்டு இருக்காங்க, தீரிக்கான மீச்சிட்டு இருக்கியா? ஏன்னா நுனியில சின்ன கரியா கடிச்சிட்டு அப்படியே அப்படி வாய வச்சு அப்படி அமைச்சு விடணும். என்ன சத்தம் ஒரு மாதிரியா வருது?
எப்படி தவிர நீ தான் அதிகாரியா பேக்கப். கேட்கறவங்க சரி புரிஞ்சவனுக்கு வாசிக்காம நீ ஒன்றுவேன் வாசிக்காரு என்ன நினைச்சுட்டு இருக்க என்னை பாருங்க மாமா பச்சாத்த மாமா எங்க அப்பா சந்தைக்கு தான் போறாரா பையன் எடுத்துட்டு வரலையா அது இல்லம்மா நாட்டி ஆரம்பிக்கும் போது ஒருத்தர் கும்பிட்டுறோம் முறை எவ்வாறு 100 தடவை சொல்லியிருக்கேன் அவர் சொல்ற மாதிரி ஆடுமா ராணி என்ன உங்க அம்மா மாதிரியே பண்ற என்ன மாப்பிள்ள நீங்க நம்மள மாதிரி தானா உனக்கும் தெரியாதா ஓப்பனா பேசலாமா அது நடந்துட்டா இவ்வளவு வாய் பேசாது ஹலோ நீங்க மைண்ட் வாய்ஸ் வச்சு ஓப்பனா பண்ணிட்டாங்க நான் உங்களை ஒன்று கேட்கவா நீங்க என்கிட்ட என்ன கேட்க போறீங்க உங்களுக்கு டேமேஜ் ஆயிடுச்சா இதை கேட்கறதுக்கு சாரி அப்படியா தெரியுது நான் ஒரு தடுமாறிச்சு உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சா எனக்கு இன்னும் மேரேஜ் ஆகல எனக்கு இன்னும் ஆகலை உங்களுக்கு ஆகல என்ன நான் என்ன பண்றது எனக்கு இன்னும் ஆகல அப்படி எடுத்துருந்து பேசாதீங்க நான் உங்களை செய்யலாம்னு நினைக்கிறேன் என்ன நீங்க செய்ய போறீங்க செய்வனே ஆக்கிய போகிறேன் கல்யாணம் செஞ்சுக்கலாம்னு நினைக்கிறேன் கல்யாணம் சரி பண்ணிக்கீங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை பண்ணுங்க எனக்கு டைம் ஆகுது எனக்கு என்னமோ கத்திரிக்காய் வாங்க வந்தாலுமா வாங்கி வாங்கி அரைமா வாங்கி போப்பா இல்லை காதெல்லாம் என்ன நினைச்சிருக்கேன் ஒரு ஃபீலிங் வேணாமா எனக்கு நேரம் இல்லையா நாய் உரைச்ச மாதிரி எங்க லவ்வ சொல்லிருக்கீங்க நாளைக்கு ஃபர்ஸ்ட் டேக்கு இதே வரணும் சொல்லக்கூடாது என்னன்னு சீக்கிரம் சொல்லி எனக்கு வேலை இருக்கு சொல்லக்கூடாது யா நான் டைம் இருக்கிறேன் அதங்க 5 நிமிஷம் பண்ணு அது கவர் அதனால அனுபவிச்சு பல விஷயங்கள் செஞ்சாதானே சரி நீங்க சொல்லுங்க பல விஷயங்களுக்கு உங்களுக்கு சொல்லி தரேன் நீ இப்போ ஆசைப்படுறாங்க கொஞ்சம் ஷாப்பிங் கொஞ்சம் கிளீனிங் ஹலோ அது ஓகே
வெரி குட் டன். நீ பாதி நான் பாதி கண்ணே அருகின்றி தூங்காது கண்ணே. நீ பாதி நான் பாதி கண்ணே அருகின்றி தூங்காது கண்ணே. இனி முடிவு எடுத்துட்டேன். இனி நம்ம வாழ்க்கையில எதுவா இருந்தாலும் நீ பாது நான் பாதுதான். எதுனாலும் நீ பாது நீ பாது. சந்தோஷமா இருந்தாலும் துக்கமா இருந்தாலும் ரெண்டு பேரும் பாதி வாரியா. ரெண்டு பேரும் பாதி பாதி. ஆமா. நீ என்ன செய்ற? நான் என்ன பண்ணணும்? வீட்டுக்கு போ. வீட்டுக்கு போய் மாமா கடைக்கு போறேன். எதுக்குங்க கடைக்கு? தண்ணி அடிக்க போறீங்களா? சத்தியா. வேற கடைக்கு போறீங்க. சும்மா இருக்கணும் அது சொல்லி சொல்லி கேவலப்படுத்தணும். அதெல்லாம் விட்டுட்டா இல்லையா? நீங்களா? சரி நீங்க சொல்லுங்க. நான் வாய்க்கதான் முடியாது. என்ன செய்யற? கடைக்கு போறேன். கடைக்கு போய் மாலை மாலை தாலி தாலி கோடி துணி நெல்லு வாங்கிட்டீங்க, காமாட்சி விளக்கு வாங்கிட்டீங்க. அவதான் பைத்தியக்காரி சொல்றாங்க. கல்யாணம் சொல்றாங்க. ஆடவே மாட்டேங்குதுப்பா. எப்படியோ காமாட்சி விளக்கு என் தலையில வச்சு நீ அருகு நினைக்கிற. அப்போ என் தலைமைக்கு வச்சு நீ தான் அருகு நினைக்கிறவா. அந்தி நீ நிக்கிற. இல்ல உட்காந்துருக்கேன். நீ போய் அதெல்லாம் ரெடி பண்ணு. ரெடி பண்ணு. ஆமா கடைக்கு போய் பின்னாடி வந்துடுறேன். ஓகே பாய். பாய். பாய்.